ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாட்டா மோட்டார் ஈவி வெஹிக்கிளோட சார்ஜர் யூனிட்டை எப்படி ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்காங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஈவி வெஹிக்கிளோட சார்ஜ் யூனிட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டி சர்க்யூட்டில் நிறைய கொடுத்துருந்தாங்க. எல்லாமே வந்து நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன சேஃப்டி சர்க்யூட்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிசிபி யூனிட். இந்த யூனிட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் உள்ளே போகிற கரண்ட்டு எர்த்து லீக்கேஜ் ஆகுது, அதாவது நம்ம கார் மேலெலாம் கரண்ட் வந்து பாடி ஆகுது அப்படின்னா இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் பண்ணி விட்டுரும், நமக்கு காருக்கு போகிற பவர் சப்ளை வந்து கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். அதுக்காக இந்த ஆர்சிசிபி பிரேக்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கும் கரண்ட் அடிக்கிறப்ப அந்த கார் மேலே கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, நம்ம தொட்டு நமக்கு அடிக்குது அப்படின்னா இந்த பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆயிரும். அந்த சேஃப்டிக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்சிபி. இது வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர் அப்படிம்பாங்க. வயரில் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகி அதில் குறிப்பிட்ட ரேஞ்சோட கரண்ட் அதிகமாக எடுக்குது அப்படின்னா இது வந்து ட்ரிப் ஆயிரும். அந்த சேஃப்டிக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க, ஷார்ட் சர்க்யூட் சேஃப்டிக்காக. இது வரைக்கும் கொடுக்கக்கூடிய கண்ட்ரோல் எல்லாமே நம்ம நார்மலாக வந்து எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்கும். நம்ம எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம், ஆர்சிசிபியாக இருந்தாலும் சரி, எம்சிபியாக இருந்தாலும் சரி. ஸோ இதில் புதுசாக என்ன டாட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் பிரேக்கர். அதாவது இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேரலாக நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளைக்கு பேரலாக 2 வயர் எடுத்து இந்த வோல்டேஜ் காயிலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எப்போ நமக்கு வோல்டேஜ் வந்து 250க்கு மேலே போகுதோ இந்த காயில் வந்து அந்த கட் ஆஃப் பண்ணி விட்ரும், அந்த எம்சிபியை வந்து ட்ரிப் பண்ணி விட்ரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாக்ஸில் நம்ம சார்ஜரை மாட்டக்கூடிய ஒரு 3 பின் ப்ளக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் நம்ம ப்ளக் பண்ணி சார்ஜரை மாட்டணும். இதில் வந்து சார்ஜர் இருக்காது, நமக்கு வந்து ஜஸ்ட் இந்த மேலே மாட்டக்கூடிய யூனிட்டில் மட்டுமே இவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து டாட்டா கம்பெனிலேருந்து கொடுத்தது தான், அந்த லெக்ரண்டோட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க வந்து மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்க்குள்ளே எப்படி வயரிங் கொடுத்துருக்கோம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஃபேஸ் நியூட்ரலை வந்து ஆர்சிசிபியோட இன்புட்டில் வந்து கொடுக்கணும். நம்ம வந்து ஆர்சிசிபியோட இன்புட்டில் கொடுத்தோம் அப்படின்னா ஆர்சிசிபியோட அவுட்புட்டும் எம்சிபியோட இன்புட்டும் அவங்களே வந்து உள்ளே வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம லிங்க் பண்ண தேவையில்ல. ஸோ எம்சிபி அவுட்லேருந்து 2 வயர் வந்து ஒன்று வந்து இந்த வோல்டேஜ் காயிலுக்கு வந்து போகிறது, வோல்டேஜ் கட் ஆஃப் பண்ணுறதுக்காக. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த 3 பின் சாக்கெட்டுக்கு வந்து போயிடும், அந்த 3 பின் கொடுக்குற சாக்கெட் வந்து போயிடும். எர்த்து வயர் வந்து இங்கே வராது, ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு பாடியில் கொடுத்து பாடியிலேருந்து எடுத்து அந்த எர்த்து பின்னில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளே வந்து சிம்பிளாக இவ்வளோ தான் வயரிங் இருக்கும். இந்த வயரிங்குமே நம்ம லெக் அடித்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம நார்மலாக வயரிங் கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாது, லெக் அடித்து ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி தான் வந்து நம்ம கொடுத்துருப்போம். டாட்டா கம்பெனி தரப்புலேருந்து எங்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் கண்டிப்பாக லெக் அடித்து தான் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ மீட்டர் சைடுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக பைப் வச்சு எங்கேயுமே வயர் வெளியே தெரியாத அளவுக்கு பைப் வச்சு நல்லா நீட்டாக வந்து செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னல் எம்சிபி வந்து நம்ம சைடில் வந்து போட்டிருக்கோம். இது வந்து எதுக்காக அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக. உள்ளே வந்து அவங்க ஆன் ஆஃப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வெளியே அடிஷ்னலாக ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்து வெளியே ஒரு எம்சிபி வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மீட்டர்லேயும் ஒரு எம்சிபி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டோட்டலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக வந்து கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்கவே லுக்குமே நல்லா நீட்டாக இருக்குது. உள்ளே வந்து வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க, தண்ணி வந்து உள்ளே இறங்காது. அதாவது நம்ம எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே இறங்காது. ஆனால் நம்ம வந்து நினையாத இடத்துல தான் வந்து வச்சுருக்கோம். சார்ஜிங் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து அடித்து நம்ம அந்த சார்ஜை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த யூனிட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எர்த்து லீக்கேஜ்லாம் பண்ணி பார்த்தோம், நல்லாவே வந்து கட் ஆஃப் ஆகுது. வோல்டேஜ் வந்து நம்ம ஏரியா சைடு அதிகமாகலை, மேபி அதிகமானால் எப்படி கட் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முடிஞ்ச அந்த காரை வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.